அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல. அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, பாதுகாப்பாகவும் பயிற்சி செய்யுங்க. இதுக்கு முன்னாடி கடைசி வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருந்தது இந்த ரொட்டே. இது பழகிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இது செய்யும் போது இந்த ரொட்டேட் பண்ணுங்க, இதுல டேப் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன். நானு இப்ப இந்த வீடியோல ஒரு சின்ன விஷயம் சேர்க்க போறேன். பிளஸ் இன்னைக்கு டபுள் நெஞ்சாக்கோட ரொம்ப டூ பேசிக் சொல்லுவாங்க, மிக மிக அடிப்படை, அதை தெரிஞ்சுக்க போறீங்க. ஒருவேளை இந்த வீடியோ நீங்க புதுசா இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பயிற்சிக்கான அனைத்து வீடியோவும் கொடுத்துருக்கேன். பார்த்து பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் கத்துக்கோங்க. சரிங்களா? இது ரொட்டேட் பண்ணுவீங்க இல்லையா? இந்த ரொட்டேட் பண்ணிட்டு டேப் பண்ற பதில் இந்த கையில இப்படி போட்டுங்க. போட்டு ஃப்ரண்ட்ல இருந்து இது நான் இதை கீழே வச்சுட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சரிங்க இல்லையா? இந்த ரொட்டேஷன் ஒரு வாட்டி செஞ்சுக்கோங்க. இந்த டேப் பண்ணுவீங்க, ஒரு டேப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரீரொட்டேட் செய்யுங்க. செஞ்சுட்டு இந்த பக்கம் இந்த கையில போடுங்க. ஓகேங்களா? நான் உங்களோட நிதானமா பண்றேன், நீங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த பக்கம் எடுத்து வெளிப்பக்கம் சுத்தி இப்படி கேட்ச். சரிங்களா? இந்த கையில இப்படி மாத்துறதுக்கான வீடியோஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செய்யுங்க. இப்போ நான் ஏற்கனவே செஞ்ச வீடியோவோட இதுல செஞ்ச எது கொடுத்துருக்கேன்னா, இந்த சங்கிலி தொடர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி இணைச்சு தான் ஒரு நீட்டு சங்கிலி கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியா சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா ஒவ்வொரு ட்ரிக்ஸ் தனித்தனியா சொல்லி கொடுக்குறேன். பிளஸ் ஒவ்வொரு ட்ரிக்ஸ் ஒன்னொன்னா எப்படி சேர்த்து ஒரு நீண்ட ஒரு ஃபார்ம் மாதிரி எப்படி பண்றது, ஒரு சங்கிலி தொடரா அந்த விஷயத்தை எப்படி பண்றதுக்கான வீடியோஸும் அப்பப்போ நான் கொடுக்குறேன். அதுக்கான சின்ன ஆரம்பம் தான் இது. உங்களுக்கு இந்த கையில போட்டு மாத்துறதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து பயிற்சி பண்ணிக்கோங்க. பிளஸ் இந்த ரொட்டேஷன் தனியா பண்றதுக்கும் உங்களுக்கு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இதுல அப்படி கையில மாத்துறதுக்கான வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்க ரொட்டேட் பண்ண இல்லையா, அந்த மாதிரி ரொட்டேட் பண்றதுக்கான வீடியோவும் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி பண்ணுங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ற இன்னைக்கு இந்த டபுள் நெஞ்சாக மிக மிக அடிப்படை எப்படி முதல்ல நீங்க பயிற்சி பண்றதுன்னா பயிற்சி கொடுக்குற பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் பயிற்சி செய்யுங்க. இந்த டபுள் நெஞ்சாக்க நீங்க ரொம்ப அடிப்படை பிடிக்கணும்னா இந்த இரும்பை விட்டுருங்க. இந்த இரும்பு கணக்கு வைக்காதீங்க. இந்த இரும்பு கணக்கு வைக்காம அதுல இருந்து 4 விரல் கணக்கு பண்ணி இந்த 4 விரல் முடிகிற இடத்துல பிடிச்சுக்கோங்க. இந்த நஞ்சாக்கு ஃபோம் வித் ஸ்டீல் இருக்கிறது. இதோட மகன் பயிற்சி பண்றது. இதுல இரும்பு இருக்கும். அப்போ நீங்க உடன்ல பண்றீங்க, இது ஃபோம் வித் இருக்கு. அப்போ ஃபோம்ல அடிப்படாதானா? ஃபோம்ல செய்யும் போதும் அடிப்படும், ஆனா வலி கம்மியா இருக்கும். உடல்லையும் மேல பட்டுச்சுன்னா கொஞ்சம் வலி இருக்கும் தான். ஆனா இரும்புல பயிற்சி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எனக்கு கத்துக்கிறது ரொம்ப பயமா இருக்குன்றவங்க இந்த மாதிரி ஃபோம் நஞ்சாக்கு வாங்கிக்கோங்க. இல்ல நான் பரவாயில்ல, நான் கத்துக்கணும் கொஞ்சம், எனக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னா உடல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல வேற வழியே இல்ல, என்கிட்ட இரும்புல மட்டும்தான் இருக்குன்னா ரொம்ப கவனத்துடன் உடல்ல பண்றதை விட இன்னும் கவனம் கூடுதலா வேணும் நீங்க இரும்புல பயிற்சி பண்ணும்போது. சரிங்களா? இந்த 4 விரல் இடைவெளி விட்டு பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு உங்க கைகளை நல்லா நீட்டிக்கோங்க. ஊஞ்சல் மாதிரி முதல்ல இப்படி அசைங்க. இந்த பயிற்சியை பார்க்கும்போது ரொம்ப என்னடா குழந்தை போலத்தனமா இருக்குன்னு கூட இருக்கிறவங்க உங்களுக்கு கேலி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா உங்கள் முயற்சி, உங்கள் பயிற்சி, உங்களுடைய வெற்றி. அவங்க கேலி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க நல்லா கத்துன்னு செய்யும் போது, ஹேய் எப்படா பண்ற, எனக்கு சொல்லி கொடுறோம், நீ மட்டும் பண்றடான்ற அந்த அதே நாக்கு அதே வாய் இந்த வார்த்தையை சொல்லும். சோ உங்க முயற்சியில எவ்வளவு தடை வந்தாலும் நிறுத்தாதீங்க, தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. இது ஊஞ்சல் மாதிரி பண்ணுங்க. இப்ப நான் நேரா வீடியோல காட்டும் போது ஏதோ முகத்துக்கு ரொம்ப கிட்ட நான் பாதுகாப்பா பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் இந்த பக்கம் காட்டுற பாருங்க எவ்வளவு இடைவெளி இருக்குன்னு தெரியுதுங்களா? இந்த இடைவெளி கையை சுருக்கிடாதீங்க. சுருக்கி பண்ணும்போது முகத்துல அடிப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என் தாடை கிட்ட வாய் கிட்ட போறது நல்லா தெரியுது நினைக்கிறேன். சோ கைகளை நல்ல உங்களால் உங்க கை நீளம் என்னவோ அந்த நீளத்துக்கு நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு முதல்ல இப்படி ஊஞ்சல் மாதிரி செய்து பாருங்க. அந்த கையை உள்பக்கம் சுருக்காம நீட்டு வாட்டமாவே இருக்கட்டும். அது வெளியே நீண்டதாக இருக்கும் கை. அப்படியே என்ன பண்ணுங்க, ஒரு சர்க்கிள்
மறுபடியும் 2-3 வாட்டி ஊஞ்சல் மாதிரி ஆட விட்டு ஒரு சர்க்கிள், ஒரு 3 வாட்டி 2 வாட்டி உங்க விருப்பம் ஆடிட்டு ஒரு சர்க்கிள். அதே மாதிரி ஊஞ்சல் ஆட விட்டு உள்ள வெளியேந்து உள்பக்கம் செஞ்சு உள்பக்கம். நான் உங்களுக்கு நேராகவும் காட்ட பாருங்க. வெளிப்பக்கம் அசைய விட்டு வெளியே இருந்து உள் நோக்கி போடுங்க. போடும்போது ரொம்ப கவனம் போடுங்க. ஒருவேளை செய்யும் போது நீங்க கவனத்தை வரீங்கன்னா தலையில வந்து வீழ்ந்துட கவனிச்சிருப்பீங்க. பலமான அடிபட வாய்ப்பு இருக்கு. நிதானமாகவும் கவனமாகவும் பயிற்சி செய்யுங்க. நீங்க ஒரு நஞ்சாக் பயிற்சி பண்றதை விட 2 நஞ்சாக் பயிற்சி பண்ணும்போது கூடுதல் கவனம் வேணும். சரிங்களா? கையை நீட்டி ஊஞ்சல் அசைய விடுங்க. வெளியே இருந்து உள்ள தூக்கி போடுங்க. நீங்க கொஞ்சம் இப்படி எட்டிட்டு இப்படி எட்டு போட்டாலும் அதுல தப்பு இல்லை. கொஞ்சம் ஆரம்பத்துல மேலோட்டமா கொஞ்சம் பயம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். சரிங்களா? நல்லா கையை நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு அசைய விட்டு உள்பக்கம், அசைய விட்டு உள்பக்கம். இந்த மாதிரி ஒரு 10 முறை. அசைய விட்டு உள்ள இருந்து வெளியே, அசைய விட்டு உள்ள இருந்து வெளியே. இது பழகிருச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்க அப்படியே இந்த மாதிரி சுழற்சி, இந்த சுழற்சியில இப்ப நீங்க பாத்திருப்பீங்க. நான் உங்களுக்கு செஞ்சு தடுமாற்றங்கள் பாருங்க எப்படி நடக்குதுங்க பாருங்க. ஒரு பக்கம் கை சுத்தவே இல்லை, ஒரு பக்கம் சுத்தும் போது சிக்கல்கள் வருதுங்களா? இந்த மாதிரி விதவிதமான சிக்கல்கள் வரும். சரிங்களா? அதுக்காக தான் முதல்ல நான் உங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கறது. இதை நீங்க அந்த சுழற்சி நானும் செய்யணும்னா கொஞ்சம் கையை வெளியே நீட்டிக்கோங்க. வெளியே நீட்டிட்டு நீங்க சுழட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அது சுழலும். கொஞ்சம் கையை முள்ள கொண்டு வந்தீங்கன்னா முகம், மூக்கு, வாய், பல், இந்த எலும்பு, கண்ணு எங்க வேணா அடிப்பட வாய்ப்பு இருக்கு. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். கவனமா பயிற்சி செய்யுங்க. நிதான பயிற்சி ஒண்ணுமே அவசரம் இல்லை. திரும்ப 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 பயிற்சி செய்யும் போது உங்களால சுலபமா பண்ண முடியும். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ எடுத்த உடனே நான் இப்படி சுத்தணும்னு சொல்லி முயற்சி செய்து பண்ணாதீங்க. ஆனா இப்படி செய்யலான்றதான் உங்களுக்கு ஒரு யோசனைக்காக தான் நான் சொல்றேன். பழகிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த கைகள் அப்படியே வெளியே திருப்பிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வெளிப்பக்கம் இருக்கும். அதே மாதிரி வெளிப்பக்கம் சுழற்சி உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். அதே மாதிரி உள்வாட்டம் சுழற்சி. இது கொஞ்சம் உங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா கொஞ்சம் ஏதாவது தடுமாறினாலும் உங்க முகத்திலேயோ தோல் பட்டையில் அடிப்படாது, வெளியதான் சுட்டும். ஆனா நீங்க சுத்தும் போது உங்க கை கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா உங்க எலும்பு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து அடிப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் பயிற்சி செய்யுங்க. இப்ப நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. நான் செய்யும் போது அப்படியே கையை நேராக்குறேன். சுற்றி வருது, முகத்துக்கு நேரா தாண்டி போனதை நீங்க பார்த்திருப்பீங்க. பாதுகாப்பு மிக மிக அவசியம். சோ இந்த ஊஞ்சல் சுழற்சி பழகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்க கைகள்ல மொத்தமா கீழே விட்டுட்டு, நான் சிங்கிள் நஞ்சாக்கு சொல்லியிருப்பேன் இப்படி பழகுன்னு சொல்லி, அதேதான் இந்த டபுள் நஞ்சாக்குக்கும் இரட்டை நஞ்சாக்குக்கும் நீங்க செய்ய போறீங்க. முழுக்க முழுக்க செஞ்சு கீழே இறக்குங்க. இப்படி செஞ்சு நீங்க கீழே இறக்கும் போது நான் கொஞ்சம் பின்னாடி நான் நடந்து நிக்கிறேன். உங்களுக்கு என் கால் முட்டி வரைக்கும் தெரியும். நீங்க இந்த மாதிரி செஞ்சு நகரும் போது கீழே கொண்டு வர கவனமா கொண்டு போக, நேரம் உங்க முட்டிலேயோ உயிர் நாடியிலையோ அடிபட்டுற போது கவனமா பண்ணுங்க. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி செய்யும் போது கவனம் நேரா இருக்கட்டும். கொஞ்சம் கவனம் தவறினாலும் உங்களுக்கு என்ன பண்ணும், கால் முட்டியில அடிபட்டுரும். நீங்க இந்த 2 பயிற்சி பண்ணும்போது எப்பயும் சொல்ற மாதிரிதான், உங்களை சுத்தி உடையக்கூடிய பொருட்களோ நபர்களோ குழந்தைகளோ இல்லாத இடமா பார்த்து பயிற்சி செய்யுங்க. ஏன்னா நீங்க இப்படி செய்யும் போது கொஞ்சம் வேகமா போயிட்டாலும், ஒருவேளை குழந்தைங்க நீங்க நிக்கிறீங்க சொல்லி அவங்க பின்பக்கம் ஓடி வந்துட்டு நவுந்துட்டாலோ இது போற வேகத்துக்கு அவங்களுக்கு அடிப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது நீங்க பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதுல எக்ஸ் போடுறது, ரவுண்ட் போடுறது, ரொட்டேட் பண்றது, டபுள் ஷாட்ஸ் கொடுக்கறது, இதுல ரொட்டேட் பண்ணி நீங்க பிடிக்கிறது எல்லாமே இதுல இருந்து அடுத்த விஷயங்கள் பண்ண முடியும். இந்த டபுள் ட்ரிக்ஸ் எப்படி பண்றது, 2 ஹேண்ட்ல எப்படி அந்த ரொட்டேட் பண்ணி மூவ்ஸ் கொடுக்கறது எல்லாமே நீங்களும் செய்யலாம். ஆனால் பொறுமை, பாதுகாப்பு மிக மிக அவசியம். சரிங்களா? தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. திருப்பி திருப்பி நான் வீடியோல சொல்லினே இருப்பேன், சொல்லினே இருக்கேன், இதுக்கு முன்னாடி சொல்லினே இருந்தேன். சரிங்களா? பாதுகாப்பு மிக மிக அவசியம். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. உங்க பயிற்சிக்கு வர கேலிகளை பார்த்து உங்க பயிற்சியை நிறுத்தாதீங்க. 3 தான் சொல்லியிருக்கேன். இப்போ டபுள் நஞ்சாக் பிராக்டிஸ்க்கு 1 ஊஞ்சல், 2வது முன் பின் சுழற்சி, அதுக்கப்புறம் மொத்தமா அந்த கையை நீங்க ஏற்றி இப்படி இறக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை தொடர்ந்து நல்ல விதமாகவும் பாதுகாப்பாகவும் பயிற்சி செய்யுங்க. நல்லதே கத்துக்குங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.